2003 காலகட்டத்தில் 10 மற்றும் அதற்கு மேற்பட்ட ஜேசிபி, ஹிட்டாச்சி, போர்வெல், டிப்பர் போன்ற இயந்திரங்களை வாங்கி தொழிலை மேலும் வலுவாக நிலைநிறுத்தினார். 2005ஆம் ஆண்டு தனது சகோதரர் திரு டி.எஸ். சிவகுமார் அவர்களுடன் இணைந்து ஸ்ரீ சிவராமன் கோ என்ற நிறுவனத்தை தொடங்கினார். 2007ஆம் ஆண்டு திருமதி பிரபாவதி அவர்களை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு அவரது மனைவி குடும்ப பொறுப்புகளை முழுமையாக கவனிக்க திரு சிதம்பரம் தொழில் வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர் 5க்கும் மேற்பட்ட ரெடிமிக்ஸ் பிளான், 2க்கும் மேற்பட்ட ஹார்ட்மிக்ஸ் பிளான்களை அமைத்துள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டு ஸ்ரீ சிவராம் ஃபியூயல்ஸ் என்ற எரிபொருள் நிறுவனம் நிலையத்தையும் 2022ஆம் ஆண்டு சிவராம் டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தையும் நிறுவினார். இவர் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, குடியிருப்பு வாரியம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஆகிய துறைகளில் சிறப்பாகவும் திறமையாகவும் பணியாற்றி தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிறுவனம் இன்று 200க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பினை அளித்து வருகிறது. தொழில்துறையில் பல பரிமாணங்களில் முன்னேறி வேலைவாய்ப்பாளரும் சமூக பொறுப்பையும் மாற்றுகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் ஆனால் முன்னுரிமைகளை செய்து வருகிறார். திரு டி.எஸ். சிதம்பரம் அவர்கள் தனது நேர்மை, உழைப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகிய நெறிகளை பயணித்து வெற்றி அடைந்திருக்கும் போது முன்மாதிரி தொழிலதிபர் ஆவார். அதற்கு வேலைவாய்ப்பு வழங்குவது மட்டுமல்லாமல் சமூக மேம்பாட்டிலும் பங்கு வகிக்கிறார். இவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கும் சமூகத்திற்கும் எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஊக்கமாக அமைகிறது. நன்றி. விருதினை வழங்க திருவேணி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை